ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் கிளீனிங். ஸோ செயின் கிளீனிங்னா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே அது காமன் தான். பிகாஸ் லாங் ட்ரைவ் போகிறவங்க, சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து செயின் கிளீனிங்கிறது வந்து அவசியம் பண்ணணும். ஸோ சில பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் தான் சர்வீஸ் ரெகுலராக விடுறேனே, ஸோ அவங்க செயின் க்ளீன் பண்ணி வாங்கினேன். செயின் க்ளீன் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க சொல்லலை. பட் சில இதில் வந்து ஆயில்ஸ் போடுவாங்க. ஆயில் போட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா டஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படி பிடிச்சி வச்சுக்கிடும். ஸோ பிடிச்சி வைக்கிற போது உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அடிவாகும் சீக்கிரத்தில். ஸோ ரெகுலராக செயினை க்ளீன் பண்ணுறது நல்லது தானே. ஸோ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட பேடாக் கிடையாது. ஸோ அதனால் ஒரு சைடு வந்து ஹைட்ராலிக் ஜாக்கியும் இன்னொரு சைடு நார்மல் ஜாக்கியும் போட்டு நிப்பாட்டியிருக்க வேண்டிய. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 8-9 டியூப்லெஸ் ஸ்பேனர் வச்சு இன்ஜின் பக்கத்தில் உள்ள 3 போல்ட்ஸை கட்டணும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பேக்கில் உள்ள பெரிய ஸ்ப்ராக்கெட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பட் சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதை கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ க்ரீஸு ஆயில்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ மழை காலத்தில் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் செயினை க்ளீன் பண்ணால் நல்லது. இல்லை 2 வீக்ஸுக்கு 1 டைமாவது க்ளீன் பண்ணணும் நம்ம. நான் என்னோடய செயினை க்ளீன் பண்ணி வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. 2 வீக்ஸில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி வாட்டரை வச்சு நம்ம லைட்டாக வெட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம அழுக்கு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ப்ரஷ்ஷை வச்சு ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் க்ளீன் பண்ணலாம். ப்ரஷ்ஷை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் உள்ள அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம். ஸோ பெட்ரோலை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பெட்ரோலை ஊற்றி நீங்கள் வந்து சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணாலே ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செலோடேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து செயின் க்ளீன் பண்ணி தனியாக டூல் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து 480 ருபீஸ் வரும். நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 டூத் ப்ரஷ்ஷை வச்சாலே போதும், ஈஸியாக வந்து அது அழுக்கு எடுத்துரும். பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மக்கில் வந்து வாட்டரை எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பெரிய ஸ்ப்ராக்கெட்டையும் வந்து ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. ஸோ பெட்ரோலை ஊற்றி வாஷ் பண்ணதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை எடுத்து நீட்டாக உள்ள மாய்ஸ்சர் எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஸோ லூப் அடிக்கும்போது அது வந்து மாய்ஸ்சர் வந்து அதை பிரச்சனை பண்ணாது.
ஸோ நெக்ஸ்ட் லூப் அடிக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா, லூப் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அடிக்காமல் நீட்டாக சுற்றி விட்டு அடிங்க. ஸோ ஈஸியாக எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு அழுக்காக இருக்கும்போது எடுத்தது. அண்ட் இது க்ளீன் பண்ணி லூப் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ லூப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் கவரை வந்து அதே இடத்துல வச்சு 3 போல்ட்ஸ் வச்சு லாக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.